பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். எரேமியா 17வது அதிகாரம் 14வது வசனம். கர்த்தாவே என்னை குணமாக்கும், அப்பொழுது குணமாவேன். என்னை இரட்சியும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவேன். தேவரீரே என் துதி. இன்னைக்கு நிறைய நேரங்கள் நம்முடைய சரீரத்துல வருகிற பலவீனங்கள் மத்தியில ஒரு சுகம் வேணும். நான் பார்க்கிற சவால்கள் மத்தியில தேவனை ரட்சிக்கணும், விடுதலை ஆக்கணும். ஆண்டரால தான் முடியும், ஆண்டரால தான் முடியும். இன்னைக்கு பல வகையில மெடிக்கல் ரீதியாய் நீங்க எத்தனையோ முயற்சிகள் எடுத்து பார்த்துட்டீங்க. ஒரு சில பலவீனங்கள்ல வெளியில வரவே முடியல. இந்த காரியத்தை நான் எப்படி மேற்கொள்வது, இந்த சேலஞ்சில் எப்படி நான் சக்சீட் ஆவது, உங்களுக்கு ஒரு பிளானே தெரியல, ஒரு வழியே திறக்கப்படல. இந்த வசனத்தை எரேமியா 17:14 என்னோடு கூட சேர்ந்து சொல்லி அப்படியே ஜெபிங்க. ஆண்டவரே, கர்த்தாவே என்னை குணமாக்கும், அப்பொழுது நான் குணமாவேன். நீங்க குணப்படுத்தினீங்கன்னா நான் குணமாவேன். ஆண்டவரே, எசேக்கியாவுக்கு நாட்கள் குறிக்கப்பட்டு விட்டது. ஆண்டவர் தீர்க்கதரிசி அனுப்பிச்சு எசேக்கியா ராஜாவின் இடத்துல சொல்லிட்டு நாட்கள் முடிஞ்சதுன்னு சொல்லி, அப்பொழுது எசேக்கியா வருந்தி ஆண்டவரே நினைத்துறோன்னு கேட்கிறார். உடனே ஆண்டவர் குணமாக்குறாருங்க, உடனே ஆண்டவர் குணமாக்குறார். அதே எசேக்கியா சனகரிப்புக்கு முன்பாக பயந்து நின்று என்னை ரட்சிக்கணும் நின்று கேட்ட பொழுது ஆண்டவர் அந்த மகனை விசேஷமாய் விசித்திரமான வகையில, அதிசயமான வகையில ரட்சித்தார், விடுதலை ஆக்கினார். இன்னைக்கு நீங்க கடந்து போற என்ன கஷ்டமான சூழ்நிலையா இருக்கலாம், சரீரத்தின் பலவீனமா இருக்கலாம், ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஏசப்பா நீங்க குணமாக்குனா நான் குணமாவ. ஆண்டவரே, எனக்கு வேற வழியே இல்லை, மெடிக்கல் ரீதியா இதற்கு மருந்தே இல்லை, வேற வழியே இல்லைன்னு கைவிட்டுட்டாங்க. ஆண்டவரே, கடந்த ஜனவரி மாதத்துல ஒரு சாட்சியை கேட்டேன். நான் நேசிக்கிற ஒரு அன்பு ஊழியர், அவர் மரண படுக்கையில கடந்து போனார். ஆண்டவரே, எல்லாரும் கைவிட்டுட்டாங்க. அவர் ஜெபித்த ஜெபம், ஆண்டவரே எல்லாரும் கைவிட்டுட்டாங்க, இதற்கு வேற வழியே இல்லை, ஆனால் உமக்கென்று ஊழியம் செய்யும்படியா எனக்கு ஜீவனை கொடுங்கன்னு கேட்டார். இந்த வசனத்தின்படி என்னை குணமாக்கும், அப்பொழுது குணமாவேன்னு சொன்னப்போ அதிகாலை வேளை 4 மணிக்கு என் ஆண்டவர் அந்த ஊழியரை சந்தித்து அருமையான அந்த ஆவிக்குரிய தகப்பனாரோடு பேசி, எழுந்து நில், உன்னை நான் பலப்படுத்துறேன்னு சொன்னார். அதே ஆண்டவர் உங்களையும் சந்திக்க ஆவலோடு காத்து கொண்டு இருக்கிறார். எரேமியா 17:14 கர்த்தாவே என்னை குணமாக்கும், நான் குணமாவேன்னு சொல்லுகிறபடி என்ன மரண படுக்கையில் நீங்கள் இருந்தாலோ எரேமியா 17:14 இருக்கிற அந்த உயிர்த்தெழ செய்கிற வல்லமை உங்களை தொட, எல்லாவித வல்லமையும் அதிகாரம் அந்த வசனத்துக்குள் இருக்குது. கர்த்தாவே என்னை குணமாக்கும், அப்பொழுது குணமாவேன். இது திரும்ப திரும்ப நீங்க சொல்ல யாரெல்லாம் அபிஷேகத்திலிருந்து சொல்ல முடியுமோ இதை சொல்ல நீங்கள் குணமடைவீர்கள், நீங்கள் குணமடைவீர்கள். அன்பு ஊழியரை சந்தித்த அதே உயிர்த்தெழுதின் வல்லமை உங்களை சந்திக்கோ, உங்களை பலப்படுத்தோ. அந்த மரண படுக்கையை ஆண்டவர் மாற்றி போடுவார் இயேசுவின் நாமத்தினால. இயேசுவின் நாமத்தினால நாட்கள் குறிக்கப்பட்டு மரண படுக்கையில் இருக்கிற யாராய் இருந்தாலும் எரேமியா 17:14 சாட்சியாக கர்த்தாவே என்னை குணமாக்கும், அப்பொழுது குணமாவென்கிற இந்த வசனத்தை சொல்ல என் ஆவியானுடைய ஒத்தாசை இவர்களுக்கு கடந்து வருவதாக, சுகமளிக்கிற வல்லமை இவர்களை சந்திப்பதாக. என் ஆண்டவர் தாமே அன்பு ஆவிக்குரிய தகப்பனாரை எழுப்பினீரே, அதே போல பிள்ளைகளை சந்திப்பீராக. உம்மை அறியாது இருந்தால் இந்த ஜனங்களை சந்திப்பீராக. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஊழியர்களை, அவர்கள் குடும்பத்தினரை சந்திப்பீராக. கர்த்தாவே என்னை குணமாக்கோ, அப்பொழுது நான் குணமாவேன். இந்த வசனத்தின் ஆசீர்வாதம், இந்த வசனத்தின் சுகம் இவர்கள் மேல கடந்து வரும்படியா ஜெபிக்கிற. கர்த்தருடைய விடுதலையின் அபிஷேகம் ஒவ்வொருவரையும் தொடும்படியா ஜெபிக்கிற. இவர்கள் கேட்கிற இந்த இடத்துல உம்முடைய சுகம், உம்முடைய பலன், உம்முடைய ஆறுதல் கடந்து வரட்டும். ஆசீர்வதிங்க, தேவ கிருபை பலப்படுத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். God bless you. God bless you.